காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தரமேரூர் அருகே இரு பைக்குகள் உரசி லாரி மீது மோதியதில் பெரும் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 2 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் ராபிஸ் நோய் ஒருத்தர் உயிரை பறிச்சிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தார். கடந்த ஜூலை மாதம் பெசன்ட் நகர் சாலையில் ஆட்டோவில் ஏற முயன்ற முகமது நஸ்ருதீன் என்பவரை தெருநாய் கடித்தது. இதனால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பின்னர் கடந்த 12ஆம் தேதி முகமது நஸ்ருதீனுக்கு மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவர் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் ராயப்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது. தனி பில்டிங்கே தனி 5th ஃப்ளோரில் மேலே வச்சுட்டாங்க. ஜெயில் மாதிரி இருந்தது. நானும் அம்மா மட்டும்தான் அங்கே இருந்தோம். எல்லாருமே இருந்தாங்க. எல்லாம் நைட்டு போயிட்டாங்க. நானும் அம்மா இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே காலையில் தான் வந்தாங்க. நானும் அம்மா மட்டும் இருக்கிறோம். அப்பா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே செக்யூரிட்டி கிட்டலாம் கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன இருக்குன்னா, நான் ஒரு செக்யூரிட்டி சொன்னால் நான் 15 கேஸ் பார்த்துருக்கேன், யாரும் இது வரைக்கும் பொழைச்சி போனதே இல்லை. ரேபிஸ்னு அவங்க அதில் எழுதி கொடுத்துட்டாங்க. இது ரேபிஸ் தானான்னு சொல்லி எப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்ற நான் சிம்டம்ஸை வச்சு மட்டும்தான் பண்ணாங்க. நோ பிளட் டெஸ்ட், நோ யூரின் டெஸ்ட், எதுவுமே பண்ணல. சென்னை ராயப்பேட்டையில் நாய் கடித்ததில் 65 வயது மூதாட்டி படுகாயமடைந்தார். லட்சுமி என்ற மூதாட்டி அதே பகுதியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பழனி என்பவரின் வளர்ப்பு நாய் மூதாட்டியின் காலை கடித்து குதறியது. இதையடுத்து மயக்கமடைந்த மூதாட்டி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மூதாட்டியை கடித்த நாயை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து சென்றனர். வங்கி கேஷ் கவுண்டரில் நுழைஞ்சு ஒரு சிறுவன் 5 லட்சம் ரூபாயோட ஓட்டம் பிடித்த சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தெலுங்கானாவில் வங்கி கேஷ் கவுண்டரில் நுழைந்த சிறுவன் 5 லட்சம் ரூபாயுடன் ஓட்டம் பிடித்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிஜாமாபாத் மாவட்டம் போதன் நகரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை உள்ளது. வங்கி அலுவலக நேரத்தில் வாடிக்கையாளர்கள் பலர் இருந்தபோது கேஷ் கவுண்டருக்குள் சென்ற 12 வயது சிறுவன் அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் பணக்கட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டான். அலுவலக நேரம் முடிந்து பண இருப்பை சரிபார்த்த போது 5 லட்சம் ரூபாய் குறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுவன் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றது தெரிய வந்தது. வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் விழாவில் யானை திடீர்னு மிரள பொதுமக்கள் மட்டுமில்லாம யானை மேல அமர்ந்திருந்தவங்களும் சம பீதி அடைஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடைபெற்ற கோவில் விழாவில் செர்புளச்சேரி மணிகண்டன் என்ற யானை திடீரென மிரண்டு ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் யானை மீது அமர்ந்திருந்த 3 பேர் உயிர் பயத்தோடு கீழே இறங்க முடியாமல் பரிதவித்தனர். இதையடுத்து வெளியூரிலிருந்து ஒரு யானை பாகன் வரவழைக்கப்பட்டு யானையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே நிகழ்ச்சிக்கு வந்த ஒருவர் யானைக்கு பொருட்கள் அளிக்க முயன்றபோது பாகன் அதை தடுத்ததால் யானை கோபமடைந்ததாக கூறப்படுகிறது. சூலூர் அருகே அசுர வேகத்தில் பைக்கில் வந்த 2 பேர் பால் வேன் மீது மோதி தூக்கி வீசப்பட்ட காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சூலூர் கண்ணம்மாபாளையம் ரங்கநாதபுரம் பகுதியில் இந்த பயங்கர விபத்து நடைபெற்றுள்ளது. இதில் பைக்கில் வந்த 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட அதே நேரத்தில் பால் வேனின் பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு நபரும் படுகாயமடைந்தார். சம்பவ இடத்தில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர்.
மலேசியாவிலிருந்து கொடைக்கானலுக்கு குடும்பத்தோடு சுற்றுலா வந்தவர்களின் சுற்றுலா வாகனம் 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் சிக்கியவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் எனவும், பழனிமலை சாலையில் வெள்ளைப்பாறை என்ற குறுகிய சாலையில் சென்றபோது பிரேக் பிடிக்காமல் போனதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் 300 அடி பள்ளத்தில் விழுந்தவர்களை படுகாயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மொத இடிச்சனால அதுதான் தெரிஞ்சிருக்கோம். நெல்லை மாவட்டம் இருக்கன்துறையில கோவில்ல விளக்குகளை திருடி சிசிடிவி காட்சியில சிக்கி இருக்காங்க இந்த பெண்மணி. காசாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பொதுமக்கள் அலறி எடுத்து ஓடிய காட்சிகள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. கமலாலயம் முகவரி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட படத்தை அச்சடிச்சு வியாபாரிகள் கிட்ட நன்கொடை வசூல் நடந்திருக்கு. தீபாவளி நலத்திட்ட உதவிகள்னு அழைப்பிதழை காட்டி உண்டியல் குலுக்கின ஒயிட் அண்ட் ஒயிட் போலிய அசல் பாஜகவினர் டின்னு கட்டிய கதை இது. முன்னாள் பாஜக மாநில தலைவர்கள் ஆசியோடும் தற்போதைய மாநில தலைவரின் ஆணை கிணங்கவும் உள்ளூர் பிரமுகர்கள் முன்னிலை வகிக்க மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு ஏற்பாடு செய்வதாக சிலர் மதுரை மாவட்டத்தில் பாஜக கரை வேஷ்டியோடு வியாபாரிகளிடம் நன்கொடை வசூலில் ஈடுபட்டுள்ளனர். 1000 பேருக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்க உள்ளதாக நோட்டீஸ் அடித்து தெரு தெருவாக உண்டியல் குலுக்கிக் கொண்டிருந்தவரைதான் மதுரை கிழக்கு மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் ராஜசிம்மனும் அவரின் ஆதரவாளர்களும் டின்னு கட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். ஒயிட் அண்ட் ஒயிட் பிரமுகரின் சட்டை காலரை பிடித்து நடு ரோட்டில் தரதரவென இழுத்து வந்து தர்ம அடி கொடுக்க என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள பிரபல மிலிட்டரி ஹோட்டலுக்கு பாஜக கரைவேஷ்டியோடு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சென்றவர்கள் தீபாவளி விழாவிற்கு நன்கொடை கேட்டு நோட்டீஸை கொடுத்துள்ளனர். ஆனால் வந்திருப்பவர்களின் அணுகுமுறையில் சந்தேகமடைந்த ஹோட்டல் தரப்பினர் நேரடியாக பாஜக மாவட்ட மேலிடத்தை தொடர்பு கொண்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் செய்துள்ளனர். மோடி அம்பேத்கர் தீபாவளியா என டைட்டிலை கேள்விப்பட்டதும் பாஜக மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் சந்தேகமடைந்துள்ளார். தீபாவளிக்கு இன்னும் 1 மாதத்திற்கும் மேல் உள்ள நிலையில் அதற்குள் நன்கொடை வசூலா, அதுவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியாவிற்குள் தனக்கே தெரியாமல் யார் நலத்திட்ட உதவிகளை வழங்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக சம்பவ இடத்திற்கு ஆதரவாளர்களின் புடைசூழ வந்திருக்கிறார் ராஜசிம்மன். பிஜேபியில எந்த பொறுப்புலையும் இல்லை. பிஜேபிக்கு அந்த பகுதிக்கு அவருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அப்போ அந்த பொறுப்பில் இருந்து நம்ம கட்சிக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து சேர்ந்தார். சேர்ந்து கொஞ்ச நாள் நம்ம பயணித்தோம். அதுக்கடுத்து ஊழலை அவங்க சொந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணார், அவங்க சுத்தமாகவே கொலை முயற்சி பண்ணி வெட்டி அதில் வந்து
துண்டை போட்டு போனார். அதாவது பிஜேபி துண்டை போட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி துண்டை போட்டு அப்படியே அதை வீடியோ எடுத்து எல்லாரும் பரப்பி விட்டு இந்த மாதிரி நான் பாரதிய ஜனதா கட்சிக்காக நான் அவ்வளோ பேர் சண்டை போட்டிருக்கேன், என்னை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ ஜெயிலுக்கு போய் இந்த சம்பவம் நடந்து கேள்விப்பட்ட உடனே அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அப்போதுதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பாஜக பிரமுகரான வைரமுத்து என்பவர் போலியாக நோட்டீஸ் அடித்து வியாபாரிகளிடம் பாஜகவின் பெயரில் வசூல் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. வைரமுத்துவிடம் அது குறித்து விசாரித்த போது, நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் உயிருள்ள வரை பாஜக அனுதாபியாக இருப்பேன் என்றும் மோடியின் பக்தர் என்றும் கம்பி கட்டியிருக்கிறார். இதனை சிறிதும் நம்பாத மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொள்ளவும், வைரமுத்துவுடன் வந்திருந்த போலி பாஜக தொண்டர்கள் ஆளவிடுங்க ஜி என ஜூட் விட்டிருக்கிறார்கள். அதோடு வைரமுத்து தனக்குத்தானே பாஜகவில் இல்லாத மாநில பட்டியல் அணி செயற்குழு உறுப்பினர் என்கிற பொறுப்பை போட்டுக் கொண்டுள்ளதும், கமலாலயம் முகவரியில் அண்ணாமலையின் புகைப்படத்தை போட்டு போலியாக ரசீதுகளை அச்சடித்து வசூலில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவர மாவட்ட செயலாளர் ஷாக் ஆகியுள்ளார். அது மட்டுமின்றி 100, 200 என நன்கொடை கொடுத்தவர்களின் பணத்தை வியாபாரிகளின் முகத்திலேயே வீசி எறிந்து அதிருப்தியை வெளிப்படுத்திய வைரமுத்து அண்ட் கோ மினிமம் 500 அல்லது 2000 ரூபாயை தான் நன்கொடையாக கொடுக்க வேண்டுமென கரார் காட்டி கட்டாய வசூலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. திருமாவளவன் பேரை சொன்னா நம்ம வந்து இந்த பகுதியில் வசூல் பண்ண முடியாது அப்படின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பேரை சொன்னா வசூலாகுன்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பேரை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க நம்ம கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கோம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் எழுதுனாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த நோக்கம் வந்து என்னன்னா, யாருமே தவறா வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாம ஒரு கட்சியில பொறுப்பு இல்லாம இவங்களுக்கு வந்து வசூல் பண்ண போகும்போது எங்களுக்கு கட்சி கெட்ட பேர் ஆகுது. இன்னொன்று, மேலூர் பகுதியில் பிஜேபி நல்லா வளர்ச்சி ஆகுது. இந்த பகுதியில் சட்டமன்றத்தில் மேலூரில் பிஜேபி நிற்குமோ அது கெடுக்கிறதுக்காக திருமாவளவன் கட்சிக்காரங்க கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு இருக்கு. கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்த வைரமுத்துவிற்கு நடு ரோட்டிலேயே தர்ம அடி கொடுத்த ராஜசிம்மனின் ஆதரவாளர்கள் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர்ல இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க, இந்த பகுதியில் உள்ளவங்க யாருமே இல்லாம வேற சில பக்கத்து மாவட்டங்கள் பேரை போட்டு இவர் பேரையும் போட்டு பட்டியலில் இல்லாத ஒரு சேவையும் சேர்த்து பட்டியல்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டல்லையும் காசு வசூல் பண்றாருன்னு சொல்லி மிரட்டி காசு கேட்கறான்னு சொல்லி தகவல் வந்தனால நம்ம யாரும் பார்க்க வந்தா இவர் பேர் வைரமுத்து, திருமாவளவன் கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு வந்தவர். வைரமுத்து ஏற்கனவே விசிகவில் இருந்ததாகவும் அவர் அங்கிருந்து பாஜகவில் இணைந்து சில காலம் மட்டுமே செயல்பட்டதாகவும் மாவட்ட தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதனால இந்த யாருமே இந்த தவறா ஒரு பாரத பிரதமர் பேர் படத்தை போட்டோ, இல்லை எங்கள் மாநிலத்தவர் படத்தை போட்டோ, இல்லை இங்கே உள்ள மாவட்டத்தவர் படத்தை போட்டோ பேர் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் இது டொனேஷன் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குற்றச்சாட்டுக்குள்ளான வைரமுத்து இதுவரை எத்தனை பேரிடம் எவ்வளவு பணம் வசூல் செய்திருக்கிறார், நன்கொடையாக வசூலித்த பணத்தை வைத்து உண்மையிலேயே மோடியின் பக்தனாக ஏதேனும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளாரா அல்லது அதனை தன்னுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்தி வந்துள்ளாரா என விசாரித்து வருகின்றனர். பைக் வீலிங் பண்றது கெத்துன்னு நினைச்சு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்த இளைஞரை போலீஸ் மடக்கி ட்விஸ்ட் கொடுத்த சம்பவம் இது. வேலூரில் ஆபத்தை உணராமல் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் வீலிங் செய்த இளைஞரின் பைக்கை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கன்சால்பேட்டையைச் சேர்ந்த ரேகன்கான் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பைக்கை பறிமுதல் செய்து அவரது வாகன பதிவு எண்ணை ரத்து செய்யவும் மோட்டார் வாகனத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளனர். கேரளால இளைஞர்கள் கிட்ட பணம் நகையை பறிச்சு ஒரு ஹனி டிராப் சம்பவம் நடந்திருக்கு. கேரள மாநிலத்தில் ஹனி டிராப் மூலம் இளைஞர்களை வரவழைத்து பணம், நகைகளை பறித்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். பத்தனம்திட்டா சரல்குந்து பகுதியைச் சேர்ந்த ஜெயேஷ் மனைவி ரஷ்மி, இவருடன் 2 இளைஞர்கள் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமாகி சாட் செய்து வந்துள்ளனர். இதனை அறிந்து ரஷ்மியின் கணவர் 2 இளைஞர்களையும் மனைவி மூலம் தனித்தனியாக வீட்டிற்கு வரவழைத்துள்ளார்.
அப்போது இளைஞர்களை சித்திரவதை செய்து நிர்வாணமாக்கி மனைவியுடன் உல்லாசம் அனுபவிப்பது போல் வீடியோ எடுத்து பணம், நகைகளை பறித்துள்ளார். கணவனும் மனைவியும் திட்டமிட்டு மேற்கொண்ட ஹனி டிராப் குறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் போலீசில் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் தம்பதியரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை திருவிக நகரில் 30 கிராம் ஓஜி கஞ்சா வைத்திருந்த 23 வயது இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவிக நகர் பேருந்து நிலையம் அருகே நடந்த சோதனையின் போது 2 பேரை போலீசார் விசாரித்ததில் அவர்கள் ஓஜி கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதில் கஞ்சா வைத்திருந்த நஸ்ரின் என்ற 23 வயது இளம்பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவருடன் இருந்த 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். மேலும் இவர்களிடமிருந்து 30 கிராம் ஓஜி கஞ்சா, 1 கிலோ கஞ்சா மற்றும் 900 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஹைதராபாத்தில் ஒரு தனியார் பள்ளி போதைப்பொருள் உற்பத்தி ஆலையா மாறிப்போன சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தனியார் பள்ளி ஒன்று போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையாக மாறி வருவதாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் சோதனை நடத்தி உரிமையாளரை கைது செய்தனர். ஹைதராபாத் அருகே உள்ள போனப்பள்ளியில் ஜெயபிரகாஷ் கவுடு என்பவருக்கு சொந்தமான தனியார் பள்ளி உள்ளது. ஓராண்டுக்கு முன் சேகர் என்பவர் மூலம் குருவாரெட்டி என்பவர் ஜெயபிரகாஷ் கவுடுவுக்கு அறிமுகமானார். அவர் அளித்த ஆலோசனை அடிப்படையில் இப்பள்ளியில் போதைப் பொருளை தயார் செய்து சுற்றுவட்டார பகுதியில் செயல்படும் கள் விற்பனை கடைகளுக்கு விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி பள்ளியை மூடிவிட்டு அதன் பின்பகுதியில் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை ஜெயபிரகாஷ் கவுடு ஏற்படுத்தினார். பகல் முழுவதும் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையாக செயல்படும் அந்த பள்ளியில் சந்தேகம் வராமல் இருக்க மாலை நேர டியூஷன் வகுப்புகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் அப்பள்ளியில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்த சுமார் 8 கிலோ எடையுள்ள அல்பிராசோலம் போதைப்பொருள், 21 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், செல்போன்கள் ஆகியவற்றை கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். ஜெயபிரகாஷ் கவுடை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குஜராத்தில் இருக்கிற தனியார் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுச்சு. நல்லவேளை ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றனால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. குஜராத்தில் உள்ள ரசாயன உற்பத்தி நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் பாரூச்சில் ரசாயன பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தீ பற்றி மளமளவென பரவி கரும்புகை வெளியேறியது. இதையடுத்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. திருமணம் செஞ்சுக்கிட்ட 3 மாசத்துல கணவர் வீட்டில் வாழ பிடிக்கலன்னு லிட்டில் பிரின்சஸ் அவங்களோட அரண்மனைக்கு திரும்பி போயிருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு வர நிலையில திடீர்னு மாப்பிள்ளை வீட்டினர் அதிரடி ஆக்ஷன் சீன்ல இறங்க என்ன காரணம்? செய்து கொண்ட புதிதில் மருமகனாக வந்தபோது அவரை விழுந்து விழுந்து கவனித்த அதே பெண் வீட்டார்தான் தற்போது புது மாப்பிள்ளையை இப்படி ரவுண்டு கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வைத்துள்ளனர். உங்க ஒட்டும் வேணா, எந்த உறவும் வேணா, இனி எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் என பெண் வீட்டாருக்கு ஏற்கனவே
பெரிய கும்பிடு போட்டு இருந்த நிலையில்தான் அவர்கள் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் முன்னாள் மாப்பிள்ளையை இப்படி குடும்பத்தோடு கும்மி எடுத்துள்ளனர். நடந்த தாக்குதலில் காயமடைந்த மாப்பிள்ளையும் அவரின் உறவினர்கள் இருவரும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். பொது மாப்பிள்ளையின் மேரேஜ் பரிதாபங்களின் பின்னணியை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள வி ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்தவர் மதன்குமார். இவருக்கும் பன்ருட்டி தட்டஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்தின் போது புதுமண தம்பதிக்கு பீரோ, கட்டில், வாஷிங் மெஷின் போன்ற சீர்வரிசை பொருட்களை வாங்கி கொடுத்த பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் இனி தங்களுடைய மகளின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என மதன்குமாரிடம் சென்டிமெண்டாக தெரிவித்துள்ளனர். ஆனால் திருமணமான 3 மாதத்திற்குள் அந்த பெண் லிட்டராக கண்ணீர் சிந்தி எனக்கு மதன்குமாருடன் வாழ பிடிக்கவில்லை என கூறி பெற்றோரின் வீட்டிற்கே திரும்பி சென்றிருக்கிறார். அதே நேரம் அந்த இளம்பெண் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த மதன்குமார் தன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் மகள் விளையாடிவிட்டாள் என மனைவி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். எனினும் சின்னஞ்சிறுசுகளை மீண்டும் சேர்த்து வைப்பதற்காக பெரியவர்கள் சமாதான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். ஆனால் அப்போதும் கூட பிரிந்து செல்வதற்கான காரணத்தை சரிவர சொல்லாமல் அந்த இளம்பெண் மதன்குமாரை தனக்கு பிடிக்கவில்லை என பிடிவாதமாக இருந்த காரணத்தால் சமாதான முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 2 தரப்பினரும் நீதிமன்றத்தை நாடி சட்டப்படி பிரிந்து செல்ல தீர்மானித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் பெண் வீட்டார் மதன்குமார் குடும்பத்தினரிடம் திருமணத்தின் போது கொடுத்த அனைத்து சீர்வரிசைகளையும் திருப்பித் தருமாறு பஞ்சாயத்தை கூட்டியுள்ளனர். இது தொடர்பாக விசாரிக்க வேண்டுமென காவல்துறை மூலமாக பஞ்சாயத்து பேசி செட்டில் செய்வதற்கும் மதன்குமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை நிராகரித்தவர் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதால் எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம் என கராராக தெரிவித்திருக்கிறார். இது எதிர்த்தரப்பினரை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அதன் காரணமாக சம்பவம் நடந்த இரவில் உறவினர்கள் புடைசூழ மதன்குமாரின் வீட்டிற்கு வந்தவர்கள் முன்னாள் மாப்பிள்ளை என்றும் பாராமல் அவரை இழுத்து போட்டு அடித்து வெளுத்திருக்கிறார்கள். தற்போது நடந்த சம்பவம் தொடர்பாக மதன்குமாரின் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே பிரிந்து சென்ற அந்த லிட்டில் பிரின்சஸின் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.